டெட் எக்ஸாமில் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். லாங் ரூட் போட்டுட்டு அதுக்குள்ளே 9 + √9 - √9 அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் மாறி மாறி வருது. சிம்பிள் ஒரே மாதிரி வர்றதுக்கான ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் வந்து இதை ஹோல் டேர்மையும் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்போது இந்த பெரிய ரூட்டு வெளியில் இருக்கு இல்லையா, அது வந்து போயிடும். ஸோ 9 + √(x) உள்ள ரூட்டுக்குள்ளே வர எக்ஸட்ரா வரைக்கும் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 9+ல் ஸ்டார்ட் ஆகிறத வந்து எக்ஸுன்னு எடுத்தாச்சு. அடுத்து 9 - உள்ள ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா இந்த ரூட்டில் இருந்து. ஸோ இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் போட்டால் என்னாகும், அந்த வெளியில் பெரிய ரூட் மட்டும் போயிட்டு 9 - √9 + 9 - அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயரில் 9 + இந்த செகண்ட் டேர்மில் இருந்து தானே ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 9 + ஒய். ஓகேவா, இது ஒரு டேர்ம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா y² = 9 - இந்த டேர்மை தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம கொஸ்டினே எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே எக்ஸ் டேர்மில் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ் இந்த சைடுக்கு வந்துட்டோம்னா x = 9 - y². ஒய் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உங்களுக்கு 4 பவரில் ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இதுக்கு வந்து 4 பவரில் வந்து ஈக்குவேஷன் அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 9ஓட மல்டிபிள்ஸ் வந்து 3. ஸோ வந்து நம்ம 3 போட்டு பார்க்குறோம். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 3 போட்டு பார்த்தோம்னா =0 வருதானா வருது. ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி நம்பர் இல்லாமல் மல்டிபிள் இல்லாத மாதிரி நம்பர் கேட்டாலும் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அந்த 4 ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு நம்பராக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எது 0ன்னு வருதோ அதுதான் ஆன்சர்.